மதுரை மாவட்டம் திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். திருமங்கலம் தொகுதி டி. குன்னத்தூர் அம்மா கோயிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அப்போது அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தமிழழகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன், மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் வெற்றிவேல் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், அதிமுக 2 கோடி தொண்டர்களால் உருவான ஆலமரம் என்றும் அதனை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பேச்சுக்கு பதிலடி கொடுத்தார். நீங்கள் எங்களை அழிக்க நினைத்தால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள்தான் அழிந்து போயிருக்கிறார்களே தவிர, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்பை விட மிக வலிமையாக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையிலே விஸ்வரூபம் எடுத்து வந்து கொண்டு இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு நாளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசி கொண்டிருப்பதற்கு அவர் எல்லா தொண்டர்களும், ஏறத்தாழ 2 கோடி தொண்டர்களும் மனவேதனை அடைகின்ற வகையில் அணையப் போகிற விளக்கு பிரகாசமாகத்தான் எரியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்லுகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அணையப் போகிற விளக்கு பிரகாசமாக எரியும் என்று சொல்லியிருக்கிற அண்ணாமலை அவர்களே, இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அணையா விளக்கு என்பது அன்னை தமிழக மக்களுக்கு தெரியும்.